மரண வீட்டிலே வந்து ஆதாயம் தேடுவது என்கிற ஒரு அரசியலை தான் அமித்ஷா இந்த இடத்திலே செய்திருக்கிறார். ஏனென்றால் அவர்கள் குஜராத் கலவரத்திலே இனங்களின் மீது ஏறிதான் இந்த சிம்மாசனத்தை கைப்பற்றி இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு வந்து மனித உடலை பற்றியோ மனித மரணங்கள் குறித்தோ மிக மோசமான சூழல்கள் குறித்தோ அவர்களுக்கு எப்பொழுதுமே அக்கறை இல்லை. ரெட் அலர்ட் கொடுப்பது அல்லது வேறு அரசாங்க முன்னெச்சரிக்கை என்பது மத்திய அரசாங்கம் அப்படி கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் அது எல்லாமே பதிவு செய்யப்பட்டிருக்கும். அந்த ரெக்கார்டு வந்து யாருமே வந்து ரகசியமான ஒரு தனிப்பட்ட மனிதர்களுக்கான பரிவர்த்தனை அல்ல. சம்பவம் நடந்ததற்கு பின்பு 12 மணி நேரம் கழித்து தான் மீட்பு படையினர் வந்து அங்கே போயிருக்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே புறப்பட்டாங்கன்னா எப்படின்னு தெரியல. இதெல்லாம் வந்து அப்பட்டமான வயநாடு என்பது சமீபத்திலே ராகுல் காந்தி அவர்கள் வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. 2 தொகுதிகளிலே அவர் வெற்றி பெற்ற காரணத்தினால் அந்த தொகுதியை அவர் ராஜினாமா செய்து விட்டார். அந்த தொகுதியிலே வந்து பிரியங்கா காந்தி அவர்கள் வந்து போட்டியிடுவதற்கான ஒரு சூழல் இப்பொழுது இருக்கிறது. எனவே அடுத்த தேர்தல் வந்து மீண்டும் காங்கிரசுக்கு சென்றுவிடக் கூடாது என்கிற கணக்கிலே தான் இந்த ஒட்டுமொத்த பேரிடரினுடைய பழியையும் தூக்கி இதுவரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையிலே 9000 சதுர கிலோமீட்டர் காடுகள் காணாமல் அடிக்கப்பட்டிருக்கின்றன. காடுகள் இருந்திருந்தால் அந்த வேர்களிலே வந்து அந்த பெரு வெள்ளம் எல்லாம் வந்து மண் அரிப்பு ஏற்பட்டிருக்க. அப்போ முழுக்க இது இயற்கை பேரிடர் என்று சொல்வதை விடவும் மனித பேராசைகளால் உருவாக்கப்பட்ட ஒரு தாங்கள் குடியிருக்கிற வீடு ஒரு நாள் சமாதியாக மாறும் என்று யாருமே கற்பனை பண்ண முடியாத ஒரு நேரத்திலே அது நடந்து முடிந்திருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் பிரியங்கா காந்தி அவர்களும் களத்திற்கு விரைந்து சென்றிருக்கிறார்கள். மத்திய அரசாங்கம் அரசியலாக பார்க்காமல் அரசு இந்த நேரத்திலே நிவாரணங்களை அறிவிப்பது, பேரிடருக்கு துயர் துடைப்பது என்கிற இடத்தோடு நின்று கொள்ள வேண்டுமே தவிர இந்த நேரத்திலே வந்து எதிர்க்கட்சி ஆளுகிற மாநிலம் என்கிற பாரபட்சத்தை காட்டுவதற்கு இது நேரம் அல்ல. வாகை தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கேரளாவில் வயநாட்டில் நிலச்சரிவினால் ஏகப்பட்ட மரணங்கள் நடந்திருக்கு. இதனை பற்றிய கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்காக ராஜகம்பீரன் சார் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். இப்போ கேரளாவில் நிலச்சரிவினால் மரணங்கள் வந்து துயர சம்பவமாக இப்போ பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. நாங்கள் வந்து முன்னாடியே வந்து இந்த நிலச்சரிவுக்கான முன்னெச்சரிக்கை விடுத்துட்டோம். அதுக்கு வந்து பினராயி விஜயன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க எங்களுக்கான எச்சரிக்கையே விடுக்கலை, 6 மணிக்கு தான் கொடுக்குறாங்கன்னு இங்கே ஒரு பக்கம் கருத்து தெரிவிக்கிறாங்க. ஸோ உங்களுடைய இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை கேரளாவினுடைய வயநாட்டிலே ஒரு அதிகாலை வேளையிலே ஒரு 2 மணி 3 மணி அளவிலே வந்து திடீரென்று ஏற்பட்ட நிலச்சரிவிலே ஏற்கனவே ஒரு மிதமிஞ்சிய மழை பொழிந்து கொண்டே இருக்கிறது. மேக முடிச்சு அவிழ்ந்து ஒரு மிக மோசமான ஒரு மழை, அவர்கள் எதிர்பார்க்காத ஒரு மழை வந்து ஒரு 54 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை வந்து பெரு வெள்ளமாக மாறி ஒரு பாலமே அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. அதிலே வந்து பல வீடுகள் வந்து கடைகள் எல்லாமே வந்து மண்ணோடு மண்ணாக புதைந்து சகதியாகி அங்கு மூச்சு விட முடியாமல் எல்லாருமே வந்து மண்ணோடு மண்ணாக சமாதியாகி தாங்கள் குடியிருக்கிற வீடு ஒரு நாள் சமாதியாக மாறும் என்று யாருமே கற்பனை பண்ண முடியாத ஒரு நேரத்திலே அது நடந்து முடிந்திருக்கிறது. இது ஒரு பெரிய பேரிடரான ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்திலே அன்றைக்கு காலையிலே தான் எங்களுக்கான அந்த செய்தியே அலர்ட் வந்தது என்று முதலமைச்சர் சொல்லுகிறார். இந்த நேரத்திலே போய் அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு அரசியல் செய்கிற முயற்சியாக நாங்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டோம் என்று அவர் சொல்லுகிறார். அப்படி அவர் சொல்லியிருந்தால் அது துறை சார்ந்த அறிவிப்பாக இருக்கிற பட்சத்திலே அது எல்லாமே பதிவு செய்யப்பட்டிருக்கும். அந்த ரெக்கார்டு வந்து யாருமே வந்து ரகசியமான ஒரு தனிப்பட்ட மனிதர்களுக்கான பரிவர்த்தனை அல்ல. அது ரெட் அலர்ட் கொடுப்பது அல்லது வேறு அரசாங்க முன்னெச்சரிக்கை என்பது மத்திய அரசாங்கம் அப்படி கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் பேரிடர் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ரெக்கார்ட் பூர்வமாக இருக்கும். எனவே இதை வந்து யாரும் வந்து மறைத்து விளையாட முடியாது. அப்போனா இது வந்து உண்மைக்கு முரண்பாடு அப்படின்னு சொல்ல உண்மைக்கு முரண்பாடாக தாங்கள் ஆளாத மாநிலங்களிலே இருக்கக்கூடிய அரசுகளை சிறுமைப்படுத்துகிற ஒரு முயற்சியாகத்தான் வந்து அமித்ஷா அவர்கள் இப்படி ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் மிக மோசமான ஒரு இயற்கை பேரிடர் இது நடந்திருக்கிறது. பல உயிர்கள் வந்து 200க்கும் மேற்பட்டவர்களுக்கு பிணங்களாக எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். 1000க்கும் மேற்பட்டவர்கள் காணவில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக மோசமான ஒரு பேரிடராக இருக்கிறது. ஹெலிகாப்டர் வந்து லேண்ட் ஆக முடியவில்லை. அங்கிருந்து வந்து குதித்து தான் வந்து இராணுவ வீரர்கள், துணை இராணுவ வீரர்கள் வந்து அந்த மீட்பு பணியில் ஈடுபடுகிறார்கள். ஆம்புலன்ஸ் வந்து அந்த போகிறதற்கான பாதை இல்லை. இங்கிருந்து அரக்கோணத்தில் இருந்து தான் வந்து தேசிய பேரிடர் மீட்பு குழு வந்து போயிருக்கிறார்கள். அவங்க சொல்வது என்னன்னா 9 குழுக்கள் வந்து நாங்கள் 1 வாரத்துக்கு முன்னாடியே அனுப்பிட்டோம் அப்படின்றாங்களே. அப்போ அந்த குழுக்கள் வந்திருப்பாங்களா? இந்த சம்பவம் நடந்ததற்கு பின்பு 12 மணி நேரம் கழித்து தான் மீட்பு படையினர் வந்து அங்கே போயிருக்கிறாங்க.
ஒரு வாரத்துக்கு முன்னாடியே புறப்பட்டாங்கன்னா எப்படின்னு தெரியல. இதெல்லாம் வந்து அப்பட்டமான கணிக்கப்பட்டதுனால தானே போயிருப்பாங்க. இல்லை இது ஒரு அப்பட்டமான ஒரு அரசினுடைய முன்னுக்கு பின் முரணான தகவலாக இது இருக்கிறது. உண்மையில் என்னன்னா, இயற்கையை வந்து நாம் அடுத்த தலைமுறைக்கு பத்திரமாக திருப்பி கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வு வந்து நம்மிடத்தில் யாரிடத்திலுமே இல்லை. அதாவது இதுவரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையிலே 9000 சதுர கிலோமீட்டர் காடுகள் காணாமல் அடிக்கப்பட்டிருக்கின்றன. காடுகள் மொட்டையடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய காடுகளிலே தான் வந்து அங்கிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு சூழலில் தான் அங்கிருந்து மேகத்திலே இருந்து தான் மழையாக மாறி அது வந்து தென்னிந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களுக்குமான ஒரு வாழ்வாதாரம் என்பதே மேற்கு தொடர்ச்சி மலை தான். 2 நாடுகளுக்கு இடையே போர் நடந்தால் கூட மேற்கு தொடர்ச்சி மலையின் மீது வந்து குண்டு வீசக்கூடாது என்று சர்வதேச அளவிலே ஒரு முக்கியமான விதியை எழுதக்கூடிய அளவிற்கு அது முக்கியமான ஏரியா. போர் நடந்தால் கூட அந்த பகுதிகளிலே குண்டு வீசக்கூடாது, அது உயிரினத்திற்கான வாழ்வாதாரத்திற்கான ஒரு முக்கியமான பகுதி என்று ஏற்கனவே வந்து சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார்கள். அவ்வளவு முக்கியமான ஒரு பகுதி. தொடர்ந்து வந்து பிரிட்டிஷ்காரர்கள் காலத்திலே வந்து தேயிலை தோட்டங்களை உருவாக்குவதற்காக அவர்கள் வந்து காடுகளை அழித்தார்கள். இது ஒரு 100 ஆண்டு காலத்தினுடைய வரலாற்றினுடைய ஒரு தொடர்ச்சி. இது திடீரென்று ஏதோ பினராயி விஜயன் காலத்திலே தொடங்கியதல்லது. 100 ஆண்டு காலமாக பிரிட்டிஷ்காரர்கள் காலத்திலே இருந்தே மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய காடுகள் வந்து அழிக்கப்பட்டு வருகிறது. இப்பொழுது நவீன வாழ்வியலின் பெயரால் ரிசார்ட் கட்டுவது, ஹோட்டல் கட்டுவது, சுற்றுலா மையங்களாக அதை மாற்றுவது, அந்த பழங்குடியின மக்கள், அந்த மலைவாழ் மக்களுக்கான இடமாக அது இல்லாமல் இங்கிருந்து வந்து போகிறவர்கள் எல்லாமே வந்து வசதி படைத்தவர்கள், செல்வந்தர்கள் எல்லாருமே அந்த இடத்துல போய் வீடு வாங்குவது, ரிசார்ட் கட்டுவது என்று அந்த இடங்களை ஆக்கிரமிக்கிறார்கள். வணிக ரீதியான காரணத்திற்காக இயற்கையை நீங்கள் ஆக்கிரமிக்கிற போது அந்த பாறை என்பது ஒரு கடினமான பாறை, அது ஒரு இலகுவான பாறை அல்ல. அந்த கடினமான பாறைகளிலே வந்து ரோடுகள் போடுவது, பல வகையான கட்டுமானங்களுக்கான ஏற்பாடுகள் செய்வது என்கிற அடிப்படையிலே அந்த நிலம் சிதைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் வந்து உங்களுக்கு காடுகள் இருந்திருந்தால் அந்த வேர்களிலே வந்து அந்த பெரு வெள்ளம் எல்லாம் வந்து மண் அரிப்பு ஏற்பட்டிருக்காது. அப்போ முழுக்க இது இயற்கை பேரிடர் என்று சொல்வதை விடவும் மனித பேராசைகளால் உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கை பேரிடர் என்று கூட இதை சொல்ல முடியும். அந்த அளவிற்கு வந்து அங்கே ஆக்கிரமிப்புகள் நடந்திருக்கிறது. இது இங்கு மட்டுமல்ல, பல இடங்களிலே இது போன்ற நிலச்சரிவுகள் நடந்திருக்கிறது. ஆனால் வெளிநாடுகளிலே இது போன்ற நிலச்சரிவுகள் நடக்கிற போதெல்லாம் அதற்கான நவீன தொழில்நுட்பத்திலே மீட்பதற்கான முயற்சிகளாவது இருக்கிறது. இங்கு வந்து எப்படின்னா, நாம் சிதைத்ததோடு சரி, அதற்கான மீட்பு பணிகள் எதுவுமே வந்து ரொம்பவும் பின்தங்கிய ஒரு சூழலாகத்தான் இருக்கிறது. ஒரு 12-13 மணி நேரம் கழித்து தான் மீட்பு படையினர் அந்த இடத்திற்கு போய் சேர முடியுங்கிற நிலைமையில தான். அப்படி என்றால் அவர் இந்த உயிர்கள் எல்லாம் எப்படி தவித்திருப்பார்கள்? ஒரு கண்மூடி தூங்கி கொண்டிருக்கிறவர்கள் ஒரு கனவை போல அவர்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு நொடியிலே வந்து எல்லாமே முடிந்து விட்டது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. இப்போ அமித்ஷா வந்து இந்த மாதிரி அவங்க ஏன் குற்றச்சாட்டு வச்சு போய் சொல்லணும்? எல்லாவற்றிலே ஒரு அரசியல் ஆதாயம் இருக்கிறது. வயநாடு என்பது சமீபத்திலே ராகுல் காந்தி அவர்கள் வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. 2 தொகுதிகளிலே அவர் வெற்றி பெற்ற காரணத்தினால் அந்த தொகுதியை அவர் ராஜினாமா செய்து விட்டார். அந்த தொகுதியிலே வந்து பிரியங்கா காந்தி அவர்கள் வந்து போட்டியிடுவதற்கான ஒரு சூழல் இப்பொழுது இருக்கிறது. எனவே அடுத்த தேர்தல் வந்து மீண்டும் காங்கிரசுக்கு சென்று விடக்கூடாது என்கிற கணக்கிலே தான் இந்த ஒட்டுமொத்த பேரிடரினுடைய பழியையும் தூக்கி பினராயி விஜயனுடைய அரசின் மீது போட்டுவிட்டால், அந்த அரசாங்கத்தின் மீது போட்டுவிட்டால், ஏன்னா அவங்க ஏறத்தாழ இந்தியா கூட்டணியில் இருக்கிறார்கள் என்கிற கணக்கிலே அந்த இடத்திலே வந்து மீண்டும் பாஜக வெற்றி பெற வேண்டும். ஏன்னா பாஜக ஒரு தொகுதியிலே வெற்றி பெற்று விட்டார்கள். ஒரு திரைப்பட நடிகராக இருக்கக்கூடிய சுரேஷ் கோபி என்பவர் வந்து வெற்றி பெற்று விட்டார். இன்னொரு பாஜகவிற்கு இன்னொரு இடம் கிடைக்க வேண்டும் என்கிற கணக்கிலே தான் இந்த அரசாங்கத்தின் மீதான குற்றச்சாட்டாக இதை பார்க்கிறார்கள். மரண வீட்டிலே வந்து ஆதாயம் தேடுவது என்கிற ஒரு அரசியலை தான் அமித்ஷா இந்த இடத்திலே செய்திருக்கிறார். ஏனென்றால் அவர்கள் குஜராத் கலவரத்திலே பிணங்களின் மீது ஏறிதான் இந்த சிம்மாசனத்தை கைப்பற்றி இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு வந்து மனித உடலை பற்றியோ, மனித மரணங்கள் குறித்தோ, இது போன்ற ஒரு துர்ப்பாக்கியமான சூழல்கள் குறித்தோ, மிக மோசமான சூழல்கள் குறித்தோ அவர்களுக்கு எப்பொழுதுமே அக்கறை இல்லை. எந்த பேரிடர் நடந்தாலும், எந்த துயரங்கள் நடந்தாலும் அந்த துயரங்களுக்கு அவர்கள் அரசியல் ஆதாயம் தேடுகிறார்கள் என்பதை நாம் ஏற்கனவே மணிப்பூரில் பார்த்தோம். மணிப்பூரிலே நடக்கிற கலவரத்தை அவர்கள் தடுக்க தவறியது மட்டுமல்ல, அந்த கலவரத்தை அவர்கள் தான் உற்பத்தி செய்தார்கள். எனவே இது மாதிரியான ஒரு துயரமான சூழ்நிலையிலே எதிர்க்கட்சிகள் மீது அந்த குற்றச்சாட்டை முழுக்க மக்களின் கோபத்தை வந்து திசை திருப்புவது என்கிற இடத்திற்கு மடைமாற்றம் செய்ய வேண்டும். அந்த கோபத்தை எல்லாம் முழுக்க வந்து அந்த அரசின் மீதான கோபமாக மாற்ற வேண்டும். அதிலே வந்து தென்னிந்தியாவிலே வந்து பாஜக தன்னுடைய அரசியல் கணக்கை தொடங்குவதற்கு ஒரு சுரேஷ் கோபி வெற்றி பெற்றிருக்கார். நாம் அதனுடைய தொடர்ச்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். சரி, இவ்வளோ விஷயங்கள் பேசுகிற உள்துறை அமைச்சர் அமித்ஷா
ஒரு ஹெலிகாப்டர்லையாவது வந்து இந்த வயநாட்டை சுற்றி பார்க்கறதுக்கு வந்தாரா? அவர்கள் எப்பொழுதுமே குற்றச்சாட்டோடு நிறுத்திக் கொள்வார்கள். அதற்கான நிவாரணத்தை வழங்க வேண்டும், இதை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்கள் மட்டுமல்ல, அந்த மீட்பு பணியிலே வந்து உயிர் பிழைத்தவர்களுக்கான வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய வேண்டும். அவர்கள்லாம் சாதாரண தேயிலை தோட்டத்தினுடைய தொழிலாளர்கள். அவர்கள் யார் வந்து மிகப்பெரிய ஆட்கள் கிடையாது. சும்மா செட்டு போட்டு தான் அவங்கெல்லாம் தங்கி இருந்திருக்காங்க. பெரிய கட்டடங்களிலே கூட அவர்கள் தங்கல. அந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்க்கை வந்து இப்படி வந்து ஒரு மண் சமாதியாக மாறி இருக்கிற இந்த சூழலில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் பிரியங்கா காந்தி அவர்களும் களத்திற்கு விரைந்து சென்றிருக்கிறார்கள். மத்திய அரசாங்கம் இதை வந்து ஒரு அரசியலாகத்தான் வேடிக்கை பார்க்கிறதே தவிர, அதை தாண்டி வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் அங்கு கூலி வேலைக்கு போன 2 தமிழர்களுக்கான அந்த மீட்பு சார்ந்த விஷயங்களுக்கு நிவாரணத்தை அறிவித்திருக்கிறார்கள். அரசு இந்த நேரத்திலே அதாவது இதை அரசியலாக பார்க்காமல் அரசு இந்த நேரத்திலே நிவாரணங்களை அறிவிப்பது, பேரிடருக்கு துயர் துடைப்பது என்கிற இடத்தோடு நின்று கொள்ள வேண்டுமே தவிர, இந்த நேரத்திலே வந்து எதிர்க்கட்சி ஆளுகிற மாநிலம் என்கிற பாரபட்சத்தை காட்டுவதற்கு இது நேரமல்ல என்பது முக்கியமான கருத்து. வயநாடு துயர சம்பவத்தை பற்றி கருத்துக்களை முன்வைத்ததுக்கு மிக்க நன்றி சார்.